So let us continue the chapter 12. என்னன்னு பார்த்தோம்னா வேர்ல்டில் ரூரல் அர்பன் சரிங்களா ரெண்டு லோக்கல் கவர்மெண்ட்ஸ்லையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க வேரியஸ் கண்ட்ரீஸில். அது பார்த்தீங்கன்னா பேசிஸ் அந்த பிரின்சிபல் ஆஃப் which the local governments are being established are almost same. என்ன பேசிஸ் அண்ட் பிரின்சிபல் அமைச்சிருக்காங்கிறது சேமாக தான் இருக்குது. லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது லோக்கல் பீப்புள்ஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணது வித் ரெவன்யூ ப்ரிடாமினன்ட்லி டிரைவ் ஃப்ரம் லோக்கல் ரிசோர்ஸஸ். லோக்கல் ரிசோர்ஸஸில் வந்து ரெவன்யூ வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா. அப்பர் லேயர் ஆஃப் த கவர்மெண்ட் நார்மலி டஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சூப்பர்விஷன் மானிட்டரிங் த லோக்கல் பாடிஸ். என்ன பண்ணுவாங்க அப்பர் லேயர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்விஷன் பண்ணுவாங்க, மானிட்டரிங் பண்ணுவாங்க லோக்கல் பாடிஸோடைய ஃபங்க்ஷனை. ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், ட்ரைனேஜ் டேக்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது பீப்புள் கவர்மெண்ட் பே பண்ணுறதுக்கு. சேலரிட் பர்சனை பற்றி சொல்லும் பொழுது ஓன் ஃபேக்ட்ரியோ பிஸ்னஸோ ரன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா. லோக்கல் கவர்மெண்ட் அரவுண்ட் தி வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லோக்கல் கவர்மெண்ட் ஆர் ஆஸ் ஓல்ட் ஆஸ் தட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் அண்ட் இன் மெனி கண்ட்ரீஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்டேஷன் அப்பான் விச் மாடர்ன் ஸ்டேட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேங்களா. இப்போ லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபவுண்டேஷனாக இருக்கு. ஓகேங்களா. அது மேலே தான் மாடர்ன் ஸ்டேட் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் மேலே தான் வந்து மாடர்ன் ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ப்ரிலிமினரி ரீடிங் அபவுட் த லோக்கல் கவர்மெண்ட் இன் வேரியஸ் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஷோ அஸ் தட் large or small, developed or underdeveloped, some form of local government exists to deliver the amenities and services at the local levels. ஓகேங்களா. ஸோ ஸ்மாலாக இருக்கட்டும் லார்ஜாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், டெவலப்டு அண்டர் டெவலப்டு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சம் ஃபார்ம் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் வந்து அம்யூனிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் லோக்கல் லெவலில் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஹவவர் தே டிஃபர் வைட்லி இன் தேர்ஸ் பவர், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், டொமைன், ஃபிஸ்கல் ரிசோர்ஸஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஃபர் ஆகுது. ஓகேங்களா. மெனி ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா தேர் ஹேஸ் பீன் எஃபர்ட் ஆன் த பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டு டீசென்ட்ரலைஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் which otherwise centralized. The question of de-evolution of finances, the jurisdiction issues in policing, transport, and interstate commerce are some of the pending and irritants in the case of developed countries. Actually பார்க்கும்பொழுது devolution of finances, இந்த ஃபைனான்ஸ் அப்படின்றது devolution ஆகும்பொழுது devolutionனா டிவால்வ் ஆகும்போது, ஓகேங்களா, devolution ஆகும்பொழுது பிரித்து கொடுக்கும் பொழுது ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூஸஸ் வருது. பாலிசிங், டிரான்ஸ்போர்ட், இன்டர்ஸ்டேட் காமர்ஸ் ஆர் சம் ஆஃப் த பெண்டிங் அண்ட் இரிட்டன்ட் கேசஸ் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸாக இருக்குது. ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸை பார்க்கும்பொழுது தேர் இஸ் மோர் அட்டெம்ப்ட் ஆன் த பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஃபெடரல் கவர்மெண்ட் டு சென்ட்ரலைஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நிறைய அட்டம்ஸ் வந்து மேற்கொள்கிறாங்க. இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகுது. கான்ஸ்டன்ட்டாக வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் மோர் டெவல்யூஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் பவர்ஸ் டு ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் மோர் டெவல்யூஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஷியல் பவர் டு தி ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் லோக்கல் கவர்மெண்ட். அப்போது இந்த பவர்ஸ் டெவால்யூஷன் பண்ணதில் வந்து அதிக பவர்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கும் லோக்கல் கவர்மெண்ட்க்கும் கொடுத்துருக்கிறதுனால ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆரிஜின் டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் இன் இந்தியா. In tracing the origin and development of local government in India, one finds the evidence of the existence of local government even before the times of Christ BC-ன்னு சொல்றதுக்கு முன்னாடி இருந்தே, ஈவன் பிஃபோர் த டைம்ஸ் ஆஃப் கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தே லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகியிருந்திருக்குது. ஓகேங்களா. பீரியட் பிட்வீன் 600 BCE to 600 CE witnessed the rise and fall of republics. ஓகேங்களா. ரிபப்ளிக்ஸோடைய ரைஸ் அண்ட் ஃபால்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த பீரியட்ல தான் எமர்ஜ்ட் மகாவீரா, த ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம். இல்லையா. ரிபப்ளிக்ஸோடைய ரைஸ் அண்ட் ஃபால் இருந்துட்டு இருக்கு. அந்த பீரியட்ல தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் அப்படிங்கிறவங்க எமர்ஜ் ஆகுறாரு. புத்தா, த ஃபவுண்டர் ஆஃப் புத்திசமும் எமர்ஜ் ஆகுறாங்க. அப்போ வில்லேஜஸ் வந்து அக்கார்டிங் டு த சைஸ் அண்ட் மோட் ஆஃப் ஹேபிடேஷனை பொறுத்து ஜெயின் அண்ட் புத்திஸ்ட் லிட்டரேச்சர்ல வந்து வில்லேஜஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. Religious orders founded by Buddha and Mahavira observed highly democratic procedure in arriving at decisions. Kautilya's Arthashastra
gives a comprehensive account. அப்போ கௌசல்யாவோட அர்த்தசாஸ்திரம் எடுத்து பார்த்தோம்னா காம்ப்ரிஹென்சிவ் அக்கௌண்ட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டைம்ல என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த டேஸ் ஆஃப் மௌரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வில்லேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வேற யூனிட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்திருக்கு. சவுத் இந்தியன் பெனின்சுலால லோக்கல் செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது even before the Christian calendar முன்னாடியே வந்து trace back ஆகுது. The historical period can be grouped into early Chola period, Kalabira period and later Chola period. The emergence of Vijayanagara Empire, the entry of Muslims and Mughals and British, there were a little evidence available about the system of local governance in early Chola period. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் பீரியடை வந்து ஏர்லி சோலா, கலபரா, லேட்டர் சோலான்னு பிரிக்கிறாங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் விஜயநகரா எம்பையர், முஸ்லிம், முகல்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் என்ட்ரி, ஓகேங்களா, இது எல்லாம் வந்து இருக்கு. தேர் ஆர் வெரி லிட்டில் எவிடன்ஸ் அவைலபிள் அபவுட் த லோக்கல் கவர்னன்ஸ். சிஸ்டம் ஆஃப் லோக்கல் கவர்னன்ஸ் எப்போ வந்துச்சுன்னு இருக்காங்க எவிடன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. எப்போனா ஏர்லி சோலா பீரியட்ல விச் டேட்ஸ் பேக் பிஃபோர் கிறிஸ்ட். ஏர்லி சோலா பீரியட்ங்கிறது கிறிஸ்துக்கு முன்னாடி, ஓகேங்களா. அண்ட் கலபரா பீரியட், சோலா பீரியட்லயும் கலபரா பீரியட்லயும் வந்து வெரி லிட்டில் எவிடன்ஸ் தான் வந்து இருக்கு. அடுத்தது but there are some accounts of existence of local government during the times of Pandyas. லோக்கல் கவர்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து பாண்டியா பீரியட்ல இருந்திருக்கு, பல்லவா பீரியட்லயும் இருந்திருக்கு. ரூலர்ஸ் ஆஃப் டீப் சவுத் இந்தியா, ரூலர்ஸ் ஆஃப் மிட் சவுத் இந்தியா. பட் சோலாஸ் பார்த்தீங்கன்னா சோலா பீரியட் விட்னஸ்ட் அ வெல் டெவலப்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருந்திருக்கு. தமிழ் மிட் தமிழ் கண்ட்ரிஸ் வந்து ரூல் பண்ணாங்க சோலாஸ். அப்போ பரந்தக சோழா அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உத்திரமேரூர் அப்படிங்கிற காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டுல என்ன டீட்டெயில் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. பரந்தக சோழா 1919 to 1922 from உத்திரமேரூர் in காஞ்சிபுரம் of தமிழ்நாடு, detailed account of local self-government, ஓகேங்களா. They informed that each village had an assembly consisting of ஒவ்வொரு வில்லேஜ்க்கும் அசம்பிளின்னு ஒன்று இருக்கும். அதில் ஆல் அடல்ட் மேல்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க, ஓகேங்களா. ஜென்ரல் மேட்டர்ஸ். தீஸ் அசம்பிளிஸ் வந்து 2 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க, ஒன்று ஊர், இன்னொன்று மகாசபா அப்படின்னு. தேர்ட் கைண்டுக்கு பேர் நகரம், டவுன். இது வந்து மர்ச்சன்டைல் டவுன்ஸ், ட்ரேடிங் சென்டர்ஸ் அப்படின்னும் ஃபோர்த்தா வந்து நாடு அப்படின்னு வந்து பிரிக்கப்படுது. Hence, 2 types of institutions are mentioned. One நாடு, that is village or other areas, நகரம், urban centers அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ ஒன் நாடு அப்படிங்கிறது village and other areas. 2 வந்து நகரம், ஓகேங்களா, urban centers. In general, there is little information on the functioning of any village assemblies prior to 9th century. அதாவது வந்து 9th centuryக்கு முன்னாடி எந்த வில்லேஜ் அசம்பிளிஸ் இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து லிட்டில் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. போத் நாடு நகரம் ரெண்டுமே வந்து control and regulation of land holdings and management of irrigation works and temples, collections, remission of taxes, floating of loans for capital works, management of charitable institutions, ஓகேங்களா. The Ur and Mahasabha were the 2 institutions பார்த்தீங்கன்னா assisted the officers in executing the orders of the kingdom. ஊரும் மகாசபை அப்படிங்கிறது வந்து 2 இன்ஸ்டிடியூஷனா வந்து இருக்குது. அசிஸ்டட் அது வந்து இது ஆஃபீஸர்ஸ் இன் எக்ஸிக்யூட்டிங் கிங்கோட ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ற ஆஃபீஸர்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ற இடமா வந்து ஊரும் மகாசபை இதெல்லாம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் தட் ராஜராஜ சோழா இருக்காரு இல்லைங்களா, அந்த ராஜராஜ சோழா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் த மகாசபா ஆஃப் த Veeranarayana Chaturveni Mangalam to confiscate the properties of the traitors. Okay, it has been found that Rajaraja Chola the first ordered the Mahasabha of Veeranarayana Chaturveni Mangalam to confiscate the property of the traitors. Many historians says Sir Charles Metcalfe, Sir George Birdwood and Elphinstone opined the strong system of local government வந்து எக்ஸிஸ்ட் ஆகியிருந்திருக்கு ancient and medieval சவுத் இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க. பட் த டவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எலாபரேட்டாக வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் பற்றி ancient medieval சவுத் இந்தியாவில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து டியூரிங் மொகல் பீரியடுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் லோக்கல் ரிலேஷன்ஷிப் ஹார்ட்லி சேஞ்ச் வித் த சேஞ்ச் ஆஃப் த கிங்டம். அந்த கிங்டம் சேஞ்ச் ஆகுறது மாதிரியே அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் சென்ட்ரல் லோக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க.
when the Mughal Empire was in zenith of glory, it was divided into shubhas ன்னு சொல்லுவாங்க, provinces into subdivisions, circles into union of villages, paraganas அப்படின்னு சொல்லிட்டு. At each level of government is organized by officials appointed by the emperor. The twilight of Mughal empire வந்து பார்த்தோம்னா self-governing institution in rural areas is severely damaged at vital points, but they withstand the onslaught with remarkable tactics வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 அப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து டிரைவ் லேண்ட் டாக்ஸிங் ரைட்ஸ், திவானி ரைட்ஸ் ஃப்ரம் பெங்கால் ரூலர் நவாப் கிட்ட வந்து திவானி ரைட்ஸை வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து லேண்ட் டாக்ஸிங் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திவானி ரைட்ஸை வந்து பெங்கால் ரூலர் நவாப் கிட்ட வந்து வாங்குறாங்க, which was the first step in ascendancy of British rule. British rule வந்து இந்தியாவில் வந்ததுக்கான முதல் ஸ்டெப்பே இதுதான். ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 நடக்குது. ஆஃப்டர் 1757 வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து திவானி ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லேண்ட் டாக்ஸிங் ரைட்ஸை வந்து பெங்கால் ரூலர் நவாப் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியாவுக்கு வரக்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கு. ஓகேங்களா. அப்போ ரூரல் அண்ட் அர்பன் ட்ரேடிங் சென்டர்ஸ் டியூரிங் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சூப்பர்விஷன் எக்ஸப்ட் த 3 presidencies. ஒரு 3 presidencies towns ஆஃப் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் தவிர ரூரல் அண்ட் அர்பன் ட்ரேடிங் சென்டர் வந்து டியூரிங் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நாட் அண்டர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூலுக்கு கீழே கிடையாது. ஓகேங்களா. பிகாஸ் ஒரு 3 பிரசிடென்சி டவுன்ஸ் லைக் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் தவிர மற்றதெல்லாம் வந்து அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த British East India Company கிடையாது. ஓகேங்களா. district administration under the charge of the district collector. District administration under the charge of district collector was the kingpin in the British control over vast rural areas. District administration அப்படிங்கிறது வந்து அண்டர் சார்ஜ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து வாஸ் த கிங் பின் இன் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட இன்சார்ஜில் இருந்தது. வாஸ் த கிங் பின் இன் த பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஓவர் த வேஸ்ட் ரூரல் ஏரியாஸ். வேஸ்டான ரூரல் ஏரியாஸ் எப்படி கண்ட்ரோல் வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான். Important milestone during the company rule was the establishment of municipal corporation அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்துருப்போம். அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ரூலில் தான் வந்துருந்தது. ஓகேங்களா. as mentioned earlier at கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 வந்து இந்த 3லையும். ஓகேங்களா. அடுத்து வந்து வைசிராய் லார்ட் ரிப்பன் 1882 வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராரு. என்னன்னா ஸ்மாலர் யூனிட் ஆஃப் கான்ஸ்டியூட்டிங் ரூரல் லோக்கல் பாடிஸ் சப்டிவிஷன் தாசல் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் டு சூப்பர்வைஸ். அப்போ லார்ட் ரிப்பன் தான் என்ன 1882 என்ன ரெசல்யூஷன் எடுத்துட்டு வராரு அப்படின்னா ரூரல் லோக்கல் போர்ட்ஸை வந்து ஸ்மாலர் யூனிட்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா சப்டிவிஷன் தாசல்ஸ்ன்னு சொல்லிட்டு தாலுக் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் வந்து சூப்பர்வைசனுக்காக எடுத்துட்டு வராரு. லார்ட் ரிப்பன் ரெசல்யூஷன் emphasized that institution he proposed should have the majority of non-officials who should be elected wherever it was feasible. Nearly பார்த்தீங்கன்னா 500 boards were created with 2/3 majority of non-officials who was depended on the district magistrate. Actually வந்து லார்ட் ரிப்பன் வந்து ரெசல்யூஷன் வந்து இது பண்றாரு. ஓகேங்களா. தட் இன்ஸ்டிடியூஷன் ஹி ப்ரொப்போஸ் டு ஹேவ் மெஜாரிட்டி ஆஃப் நான் அஃபீஷியல்ஸ் வந்து எலெக்டட் வேறவர் ஃபீஸிபிள் எப்போல்லாம் ஃபீஸிபிளாக இருக்கோ அந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் நான் அஃபீஷியல்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா 500 ரூரல் போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதில் 2/3 மெஜாரிட்டி ஆஃப் நான் அஃபீஷியல்ஸ் வந்து ஹூ டிபெண்டட் ஆன் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை டிபெண்ட் பண்ணி தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஓகேங்களா ஃபார் ஃபேவர் ஆஃப் நாமினேஷன் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. மெயின் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில் 1909 பார்த்தீங்கன்னா போலீஸ், பப்ளிக் ஒர்க், எஜுகேஷன், வில்லேஜ் சானிடேஷன் இதெல்லாமே. ஸோ the rural local government introduced by Lord Ripon faced many criticism in the AD 1907. The British government appointed இதில் வந்து criticism வந்து குறைய சொல்றாங்க. Appointed a commission to inquire into the provision of administration and financial relation between the government of India. The provincial government and subordinate authorities under them so as to simplify and improve the prevalent system through the devolution or otherwise.
ப்ரிவலன்ஸ் சிஸ்டத்தில் இருக்க இதை வந்து என்கொயர் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. இந்த பாசிங் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ் பண்ணுறது மூலிமா லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் வித் த லோக்கல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் அண்டர் த டயார்கி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து local governments are interested with the elected elements of provincial governments and the diarchy system of government. Diarchy system of governmentல வந்து எடுத்துட்டு வராங்க. நம்பர் ஆஃப் வில்லேஜ் பாடிஸ் இந்த தமிழ்நாடு வந்து 1417 இருந்து 1926 இன்க்ரீஸ் ஆகுது. 1917 1917 இருந்தது வந்து 1937 வந்து 6250 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வில்லேஜ் பாடிஸ் அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து 3 tier சிஸ்டம் எடுத்துட்டு வராங்க ரூரல் லோக்கல் பாடிஸ்ல. அது என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் போர்டு, தாலுக் போர்டு, வில்லேஜ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்ட்ரிக்ட் தாலுக் போர்ட்ஸ் வந்து ஹவ் அண்டர்கான் சேஞ்சஸ் பை 1923 சேஞ்சஸ் எடுத்துட்டு வராங்க. இப்போ நான் அஃபிஷியல் சேர்மன் இருப்பாங்கல்ல எல்லா ப்ராவின்ஸ்லையும், அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அஃபிஷியல் சேர்மன் எடுத்துட்டு வராங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் வந்து டாமினேட் பை ஜஸ்டிஸ் பார்ட்டி மெம்பர்ஸாக இருந்துச்சு, விச் ஸ்டூட் 445 in 1927. 1937 up to 1947 the rural local body faced many challenges including national freedom movement. இந்த மாதிரி நிறைய challenges வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. After independence 1947 பார்த்தீங்கன்னா an attempt was made to revive the local government in India. மகாத்மா காந்தி என்ன ஆர்கியூ பண்றாரு அப்படின்னா, decentralized administration system வந்து interesting responsibility of the governance with the village panchayat, self sufficient அப்படின்னு சொல்றது, கிராம் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்றது தான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ரீமா நாராயண் அப்படிங்கிற வந்து with the blessings of காந்திஜி வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து பப்ளிஷ் பண்றாரு, காந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பஞ்சாயத்ஸ் வந்து பேசிக் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது ஃபார் ஆர்கனைசிங் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ in addition to the civic, political and administrative roles, the panchayat was to play the economic role for organizing the production and distributing the resources. Civic, political, administrative roles மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சாயத்து வந்து எக்கனாமிக் ரோல்ஸும் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிங் த ரிசோர்ஸ் இன் சச் அ வே தட் வில்லேஜ் கம்யூனிட்டி பிகம் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபார் மீட்டிங் மோஸ்ட் ஆஃப் தேர் பேசிக் நீட்ஸ். அவங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. Thus Article 40 வந்து வருது கான்ஸ்டியூஷன்ல as a part of TPSP. ஓகேங்களா. இது வந்து November 26, 1949 அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த Article 40 என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, states shall take steps to organize village panchayat and endow them with such powers and authorities as may necessary to enable them to function as self-government அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. In compliance with the provision of TPSP, an ambitious rural sector initiative community development program வந்து லான்ச் பண்றாங்க. எப்போ அப்படின்னா 1952. அதோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிங் சோஷியல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் வில்லேஜ். சோஷியலாகவும் எக்கனாமிக்காகவும் வில்லேஜஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். பீப்புளுடைய டெமோக்ராட்டிக் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் மூலியமா வித் த கவர்மெண்ட் ப்ரொவைடிங் டெக்னிக்கல் சர்வீஸ், சப்ளை, கிரெடிட் எல்லாம் கொடுக்குற மாதிரி. இந்த ப்ரோக்ராம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளாக்ஸ் அஸ் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸாக வந்து எய்ம்ட் அட் ட்ரான்ஸ்ஃபரிங் சயின்டிஃபிக் நாலேஜ் டு த அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருக்கட்டும், ரூரல் கிராஃப்ட் செக்டராக இருக்கட்டும், அப்படி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேங்களா. 1956 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் 5-year பிளான் எடுத்துகிட்டு வராங்க. அது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, வில்லேஜ் பஞ்சாயத் should be organically linked with the popular organization at higher levels in stages and the popular body should take over the whole administration. ஆக்சுவலி வந்து 1956 செகண்ட் 5-year பிளான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத் அப்படிங்கிறது வந்து ஆர்கானிக்லி லிங்காக இருக்கணும், பாப்புலர் ஆர்கனைசேஷன் அட் ஹையர் லெவல் இந்த ஸ்டேட்ஸ் அட் பாப்புலர் பாடி ஷுட் டேக் ஓவர் த ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 1957 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, கமிட்டி ஆன் பிளான் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டிக்கு கீழே. அப்போ வந்து மேத்தா கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 2 points வந்து சொல்கிறாங்க. த அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி என்னவா இருக்கணும்னா டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி பிளேஸ்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் லோக்கல் பாடிஸ் கீழே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியோடைய அப்பாயிண்ட் பண்ணுற கமிட்டி. பிளான் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து
கமிட்டி ஆன் பிளான் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யார் சேர்மன் அப்படின்னா வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா, இதை வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பாயிண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து லோக்கல் பாடிஸ், control of local bodies administration should be placed under the control of local bodies. Administration அப்படிங்கிறது local bodies ஓட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட்லி, இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டிசைன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெமோக்ராட்டிக் யூனிட்டாக அது வந்து எலெக்டட் பஞ்சாயத்து யூனியன் வந்து ஆப்ரேட் பண்ணணும். fulcrum of development activities in the area. It also என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கன்சிஸ்டிங் ஆஃப் எல்லா பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த பஞ்சாயத்து யூனியனும் வந்து சமிதிஸில் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வித் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஸ் த மெம்பர்ஸ் அண்ட் கலெக்டர் ஆஸ் அ சேர்மனாக வந்து இதில் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ the district body is the only advisory body-யா தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த ரெக்கமெண்டேஷன், மேத்தா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்து ஜென்ரலி வந்து வெல்கம்டாக இருந்துச்சு. பஞ்சாயத்து ராஜ் லெஜிஸ்லேஷன் வந்து எனாக்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா பை 1960s அபவுட் 90% ஆஃப் த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கவர்ட் பை பஞ்சாயத்து ராஜ் பாடிஸில் வந்து கவர் ஆச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது 1977 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அசோக் மேத்தா அப்படிங்கிறவங்க அது சேர்மன். இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஒர்க்கிங் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் பாடிஸ் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் பாடியோடைய ஒர்க்கிங், அதுக்கும் மெஷர்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இட் ரெக்கமெண்டட் தட் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது வந்து should emerge as a system of democratic local government-ஆக வந்து எமர்ஜ் ஆகணும் அப்படின்னும், டிஸ்சார்ஜிங் டெவலப்மெண்டல், முனிசிபல் அண்ட் அல்டிமேட்லி ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்னு வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் டெமோக்ராட்டிக் லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கணும். அது வந்து டெவலப்மெண்டல், முனிசிபல், அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸை வந்து அது வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஹென்ஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டு செட் அப் த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் ஜில்லா பரிஷத் டைரக்ட்லி எலெக்டட் பாடியா. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வாஸ் டு செட் அப் த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் ஜில்லா பரிஷத் as a directly elected body. ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, அசோக் மேத்தாவுடைய கமிட்டியோடைய ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் அப்படின்னு சொல்றது. டிஸ்ட்ரிக்ட்ல பஞ்சாயத் ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறத எடுத்துட்டு வரணும் as a directly elected body-யா. As a temporary arrangement, the committee recommended the continuation of Panchayat Union at the block level. Panchayat Union அப்படிங்கிறது பிளாக் லெவல் எடுத்து வரணும். நாட் as a unit of local government but as a nominated middle level support arm for the டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கே வந்து ஒரு சப்போர்ட் ஆர்மாக வந்து அது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அசோக் மேத்தா கமிட்டி வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை 1978 சப்மிட் பண்ணுறாங்க. which was well received and led many states to introduce appropriate amendment in their Panchayat Act such as Karnataka, Maharashtra, Andhra Pradesh, West Bengal, Gujarat நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்பர் ஆஃப் கமிட்டிஸ் ஆர் ஃபார்ம் 1978 அண்ட் 1986 வேரியஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நிறைய கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிஹெச் ஹனுமந்தராவ் கமிட்டி அப்படின்றது, ஜிவிகே ராவ் கமிட்டி அப்படின்றது, எல்எம் சிங்வி கமிட்டி அப்படின்றது எல்லாமே ஃபார்ம் ஆகுது. ஒன்லி மைனர் சேஞ்சஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. தீஸ் கமிட்டி ஃபார்ம் அசோக் மேத்தா கமிட்டி. ஒன்லி மைனர் சேஞ்சஸ் ஆர் சஜஸ்டட் பை தீஸ் கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் த இது வந்து இந்த ஹனுமந்த் ராவ் கமிட்டியாக இருக்கட்டும், ஜிவிகே ராவ் கமிட்டி, எல்எம் சின்ஹி கமிட்டி, இவங்கெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் அசோக் மேத்தா கமிட்டியில் சொன்னதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் 64th and 65th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்ததுதான் வந்து அடுத்தது லேண்ட்மார்க் தான் இருக்கு. இல்லை பை ஜூலை 1989 பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விச் குட் நாட் பாஸ்ட் இன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், தட் இஸ் ராஜ்யசபா வந்து இது பண்ண முடியுது. After many attempts 1992 பார்த்தீங்கன்னா incorporating important features of the earlier exercise of the subject, government drafted and introduced the 73rd and 74th constitutional amendment bill எடுத்துட்டு வராங்க பார்லிமெண்ட்ல 1992. அது வந்து இந்தியன் பார்லிமெண்ட்ல 1993 பாஸ் ஆகுது. 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நியூ பார்ட்ஸ் லைக் பார்ட் 11 and பார்ட் 9
இட்ஸ் பார்ட் 9 and 9A வந்து கான்ஸ்டியூஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஆர்டிகல்ஸ் 243 to 243 ZG அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் அதில் இருக்கிற இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 243B ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இன்சர்டட் இன்டு த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஆர்டிகல் 243B அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்ல இன்சர்ட் ஆகுது அண்டர் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இது என்ன என்விசேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எக்ஸப்ட் தோஸ் வித் பாப்புலேஷன் நாட் எக்ஸிடிங் 20 lakhs will have to consider 3-tier system of பஞ்சாயத்து வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வில்லேஜ், இன்டர்மீடியட், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ் அப்படிங்கிற வந்து மூணு டயரா வந்து பஞ்சாயத்து வந்து எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? While the district has been defined as a normal district in the state, jurisdiction of village and intermediate levels have not been specifically defined in the act. அந்த ஆக்ட்ல எதுவும் டிஃபைன் பண்ணல. ஆக்சுவலி வந்து ஆர்டிகல் 243B ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இன்சர்ட் பண்றாங்க கான்ஸ்டியூஷன்ல அண்டர் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அது என்ன என்விசேஜ் பண்ணுது அப்படின்னா, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி எக்ஸப்ட் எக்ஸீடிங் 70 லட்சத்துக்கும் மேல போற பாப்புலேஷனை தவிர எல்லாருமே வந்து என்ன கன்ஸ்டியூட் பண்ணணும்னா த்ரீ டயர் சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத்து வந்து கன்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் த வில்லேஜ், இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வைல் த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஸ்டேட் தான். அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் வில்லேஜ் அப்படிங்கிறதும் இன்டர்மீடியட் லெவல் அப்படிங்கிறதும் வந்து எந்த ஆக்ட்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணலை. டெரிட்டோரியல் ஏரியா ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் பை பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் பை த கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். அப்போ அந்த ஒரு டெரிட்டோரியல் ஏரியா இருக்கும் இல்லையா வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு, அதை வந்து யார் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் அண்ட் ஸ்டேட்டுடைய கவர்னர். இது கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் வில்லேஜ். யாருக்கு இதுல இது வந்து மோர் தென் ஒன் வில்லேஜ் மேல இருக்கும். ஓகேங்களா? வில்லேஜ் எதுலன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து டெரிட்டரியில. சிமிலர்லி இன்டர்மீடியட் லெவல் அப்படிங்கிறது வந்து தாலுக் லெவல் ஆஃப் பிளாக் லெவல் இஸ் ஆல்சோ ஸ்பெசிஃபைட் பை கவர்னர் த்ரூ a public notification in this regard. This provides a certain amount of flexibility to the state in constituting the panchayats at the lower and middle levels. வந்து பஞ்சாயத்து கன்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அப்போ புது ஷெடியூல 11th ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து இன்சர்ட் பண்றாங்க கான்ஸ்டியூஷன். which provide for the obligatory and discretionary functions of the panchayat at 3 levels. இப்போ புது ஷெடியூல் 11th ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து இன்சர்ட் பண்ணப்படுது into the constitution of India, which provided for the obligatory and discretionary functions of the panchayat at 3 level. obligatory, discretionary functions ரெண்டுமே வந்து அதை எடுத்துட்டு வருது of the panchayats 3 லெவல்ல. ஓகேங்களா? இது பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது கோல்டன் ஜூப்ளி அப்படிங்கிறது 50 years வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கானது 2009 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவல், அந்த 3 லெவல்னு சொன்னோம் இல்லையா, வில்லேஜ் லெவல், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் at a district level, intermediate panchayat which stands between the village and district panchayat in the states where the population is above 20 லட்சத்துக்கு மேல இருக்கிறத வந்து இன்டர்மீடியட் பஞ்சாயத் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லா சீட்ஸும் இந்த பஞ்சாயத்து வந்து ஃபில்ட் வித் பர்சன்ஸ் பை டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக டெரிட்டரியல் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த பஞ்சாயத்து ஏரியாவில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. எலக்டரேட் இஸ் நேம்ட் as கிராம் சபா. இதுல வந்து பர்சன்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் வித் எலக்டோரல் ரோல் ரிலேட்டிங் டு த வில்லேஜ் comprised within the area of the panchayat. Chairperson of each panchayat வந்து shall be elected according to the law passed by the state, and such state shall provide for the representation of the chairpersons of the village and the intermediate panchayat of the district panchayat. So chairperson பார்த்தீங்கன்னா each panchayat வந்து elected according to the law passed by the state. அந்த பஞ்சாயத்துக்கு அப்படிங்கிற சேர்பர்சனை வந்து அந்த லா படி எடுப்பாங்க, எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எலெக்ட் பண்ணுவாங்க. such as states law shall provide for the representation of chairpersons of the village and intermediate panchayats in the district panchayats as well as member of union state legislature in the panchayat and above village level. So என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட் லா வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, சேர்பர்சன் ஆஃப் வில்லேஜா இருக்கட்டும், இன்டர்மீடியட் பஞ்சாயத்தா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல இருக்கிறது, அஸ் வெல் அஸ் யூனியன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருக்கிற பஞ்சாயத்ஸா இருக்கட்டும், அபவ் வில்லேஜ் லெவல், எல்லாத்துக்குமே வந்து இதுல வந்து ஸ்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெப்ரஸன்டேஷன். மீன்ஸ் நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் இன் த பஞ்சாயத் union council and also in the district panchayat.
ஸோ புது அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட்டிசிபேஷன் யாரோடது, எம்பி எம்எல்ஏஸ் எதுல, பஞ்சாயத் யூனியன் கவுன்சில், ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரொவைடட் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இந்த 3 tier அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, சீட் ரிசர்வ் பண்ணுது. யாருக்காக அப்படின்னா 3 tiers-க்குமே, எஸ்சிக்காக, எஸ்டிக்காக, நாட் லெஸ் தேன் 1/3 ஆஃப் திஸ் டோட்டல் சீட்ஸ் ஃபார் உமனுக்கும் சரி. அப்படின்னா அப்போ இந்த டென்யூர் ஆஃப் பஞ்சாயத் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அப்போ இந்த லா என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, எனி பர்சன் who is eligible to be elected to the state legislature shall be qualified to be chosen as the member of panchayat. எந்த ஒரு பர்சன் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு எலிஜிபிளோ அவங்களே வந்து பஞ்சாயத்துக்கும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத் வந்து கிளியர்லி வந்து 11th ஷெடியூலில் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் த நேஷனல் ஃபினான்ஸ் கமிஷன் மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் ரெக்கமெண்டிங் த ஃபார்முலா ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபினான்ஷியல் எய்ட் டு த லோக்கல் கவர்மெண்ட் ஃப்ரம் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, State Finance Commission for recommending the formula for transferring of the financial aid to the local government from the state finance commission மூலியமாக அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஃபார்முலா என்ன மாதிரி ஃபினான்ஷியல் எய்டு வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்ல வந்து ஃபண்டு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தெர் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து இந்தியாவில் இருக்கு ஆஸ் பர் 2011 சென்சஸ் படி. கான்சிக்வென்ட் டு 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல் பண்றாங்க, which is effectively mandate that local authorities are also treated as government of state. கான்சிக்வென்ட் டு அதோட 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டோட விளைவா சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லோக்கல் அத்தாரிட்டிஸையும் வந்து கவர்மெண்டாகவும் ஸ்டேட்டாகவும் தான் கன்சிடர் பண்ணணும். இந்த பஞ்சாயத் that have acquired the substantial legitimacy or recognized as an instrument of government and have created a participative structure of grassroots level democracy for the rural people. அப்போ creation of constitutional bodies like state election commission, constitutional bodies மாதிரியான state election commission, state finance commission, இதெல்லாம் வந்து given a permanency and stability to these institutions. அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. இல்லை, however, most of the panchayat continue to be treated as agencies of the state for the implementation of prescribed schemes, even though essential services such as provision of drinking water, rural sanitation, preventive health, primary education are accepted as their legitimate core function. Okay. Structure of district administration under the control of collector. Characteristic அதாவது பார்த்தீங்கன்னா இந்த district administration அப்படிங்கிறது வந்து under the control of collector இருப்பாங்க. இப்போ characteristically by a command structure, lack of horizontal coordination at the grassroots level. இப்போ அந்த ஹரிசாண்டலா அப்படின்னா என்னன்னா, நாட் வெர்டிக்கல், ஹரிசாண்டலி அந்த ஈக்குவல் கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிறவங்களுக்குன்னா சின்க்ரோனைசேஷன் அனக்ரோனிஸ்டிக் பிகம் சம்வாட் அனக்ரோனிஸ்டிக் இந்த மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த பாலிட்டி. இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆர்டினேஷன் லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. In order to make the local administration more responsive, transparent and accountable to the citizens, they need to have a representative government not only in the union and state but also district level and village லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டபிள் டிவிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேர் நீட்ஸ் டு பி ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யூனியன் லெவல் அப்படி மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வில்லேஜ் லெவல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது வந்து 1959 எடுத்துகிட்டு வந்து 2009 வரைக்கும் இருந்துச்சு. அதோடைய கோல்டன் 2009 வரைக்கும் கோல்டன் ஜூப்ளி இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2nd October 1959 பிரைம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஃபவுண்டேஷன் பஞ்சாயத்து ராஜன் நாகோர் அப்படிங்கிற ராஜஸ்தான்ல வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. த மோஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் ஆஃப் ரூரல் இந்தியா தான், which commenced with the commitment of comprehensive development of villages and to put powers in the hands of the people. அந்த பவர்ஸ் வந்து பீப்புள்ஸ் ஹேண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 3 tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அண்டர் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1993 பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், பஞ்சாயத் யூனியன் கவுன்சில் எலெக்டட் நாமினேட்டட் ரெண்டுமே டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கு. பஞ்சாயத் யூனியன் கவுன்சில் வந்து எலெக்டட், வில்லேஜ் பஞ்சாயத்தில் எலெக்டட், கிராம சபால ஆல் ஓட்டர்ஸ் இந்த வில்லேஜ் அட்வைசரி பாடியா. ஓகேங்களா. தென் கிராம சபா அப்படிங்கிறது ஆல் ஓட்டர்ஸ் இந்த வில்லேஜ் தான் கிராம சபா, இது வந்து ஒரு அட்வைசரி பாடியாக இருக்கும். ஓகேங்களா.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அதோட இம்ப்ளிமெண்டேஷன், அதில் இருக்கிற இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அண்டர் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முனிசிபல் பாடிஸ் இருக்கட்டும் வித் ரெஃபரன்ஸ் டு த கேரக்டர், சைஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வந்து இருக்கு. முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கமிட்டிஸ், டவுன் நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, டவுன் ஏரியா கமிட்டி, கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு யூஷுவல் டைப் ஆஃப் முனிசிபல் பாடிஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் அண்டர் ஸ்டேட் முனிசிபல் லாஸ் வச்சு கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அந்த கண்டோன்மெண்ட் போர்டு வந்து அதோட ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் ஆக்ட்ல இருக்கு, கண்டோன்மெண்ட் ஆக்ட் 1924 அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆல் தீஸ் டைப் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியா கமிட்டிஸ் மட்டும் தவிர, விச் ஹேட் பின் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, கன்வெர்டட் டு கிளாஸ் 3 முனிசிபல் கமிட்டியா வந்து மாற்றிட்டாங்க. இப்போ டவுன் ஏரியா கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு செமி முனிசிபல் கமிட்டி தான். ஓகேங்களா, இது வந்து எதுக்காகனா ஸ்மால் டவுன்ஸுக்காக கன்ஸ்டியூட் பண்ணாங்க. செப்பரேட் ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் செப்பரேட்டாக ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறது மூலியமா. ஆஃப்டர் பாசிங் த கான்ஸ்டியூஷன் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அமெண்ட்மெண்ட் வந்து ஜூன் 1993 எடுத்துட்டு வராங்க. அந்த ஆக்ட் ஆஃப் 1992 வந்து என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா, பீரியட் ஆஃப் 1 year ஃப்ரம் த டேட் ஆஃப் இட்ஸ் கமிட்மெண்ட் ஸ்டேட் ரெக்வயர்ட் டு சேஞ்ச் ஆர் அமெண்ட் ஆர் நோடிஃபை. அதாவது 1 yearக்கு அப்புறம் கிராமசபா மீட்டிங் வந்து 4 times வந்து ஒரு இயர்ல நடக்கும். January 26 ரிபப்ளிக் டே, May 1 மே டே, August 15 இண்டிபெண்டன்ஸ் டே, October 2 காந்தி ஜெயந்தி. இப்போ வந்து இங்க இந்த சமயத்துலலாம் கிராமசபா நடக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸ்டேட் வந்து ரெக்வயர்ட் டு சேஞ்ச் அண்ட் மாடிஃபை த 3 legislations in order to incorrect the central administration அப்படின்னு. அப்போ வேரியஸ் என்ன சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா அமெண்ட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் இன் ஆர்டர் டு இன்கார்பரேட் சென்ட்ரல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வர்றதுக்காக. இப்போ வேரியஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் என்ன பண்றாங்கன்னா, enacted legislation for the governance of urban local bodies in their respective jurisdiction. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து பஞ்சாப் முனிசிபல் பில் 1998 எடுத்துட்டு வந்தாங்க. எதை ரிப்ளேஸ் பண்ணுறதுன்னா பஞ்சாப் முனிசிபல் ஆக்ட் 1911 வந்து ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ 3 tier ஸ்ட்ரக்சர் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்து ப்ரப்போஸ் ஆகுது. 3 tier சிஸ்டம் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் பார்த்தீங்கன்னா எதால ப்ரப்போஸ் ஆகுதுன்னா 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டால. அது பேர் நகர் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத் அப்படின்னு சொல்றது. Municipalities or municipal corporations. We shall discuss briefly the details of the above 3 urban local bodies established under. இது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நகர பஞ்சாயத் ஆர் டவுன் பஞ்சாயத் அப்படின்னு சொல்றது, முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றது, முனிசிபல் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, ஸோ நகர் பஞ்சாயத் அப்படிங்கிறது டவுன் பஞ்சாயத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் அ டிரான்சிஷனல் ஏரியா. அப்படின்னா என்னன்னா, இந்த ஏரியா ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரூரல் ஏரியா டு அர்பன் ஏரியாவை வந்து டிரான்சிஷன் ஆகிறதா வந்து ரூரல் வந்து அர்பன் ஏரியாவை டிரான்சிஷன் ஆகிறதா வந்து நகர் பஞ்சாயத்து. இந்த பாப்புலேஷன் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 5,000 ஆர் மோர், பட் லெஸ் தேன் 15,000 கம்மியாக இருப்பாங்க. ரெவன்யூ எவ்வளோ எதில் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, சோர்ஸ் எக்ஸீட்ஸ் சம் அமௌண்ட் பெர் capita per annum may be specified by the government from time to time. Every nagar panchayat is a body corporate. ஓகேங்களா, ஒவ்வொரு நகர் பஞ்சாயத்துமே பாடி கார்பரேட் அப்படின்னு சொல்றாங்க. as a perpetual succession, அதாவது சக்சஷன் பெர்பச்சுவலா இருக்கும். காமன் சீல் வித் பவர் டு அக்வயர் ஹோல் டிஸ்போஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மே ஷோ ஸ்யூட். ஓகேங்களா, டவுன் பஞ்சாயத் ஷல் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் நாட் லெஸ் தேன் 9 ஆர் நாட் மோர் தேன் 15. டவுன் பஞ்சாயத்துல வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா லெஸ் தேன் 9 ஆர் நாட் மோர் தேன் 15. ஓகேங்களா, 15க்கு மேல இருக்கக்கூடாது, நாட் லெஸ் தேன் 9க்கு கம்மியா இருக்கக்கூடாது. as a state government may determine by rules. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பை ரூல்ஸ்ல டிட்டர்மைன் பண்ணுவாங்க. எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூன்சிஸை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து டிரான்சிஷனல் ஏரியா ஆர் எனி பார்ட் தேர்ஃபோர் the 2 members nominated by the state government from amongst a person having special knowledge. அப்போ ரெண்டு மெம்பர்ஸ் மட்டும் நாமினேட் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்கள. அப்போ இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ஷால் நாட் ஹேவ் த ரைட் டு ஓட் இன் த டவுன் பஞ்சாயத்து. அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு வந்து டவுன் பஞ்சாயத்து மீட்டிங்ஸ்ல வந்து ஓட் பண்ற ரைட்ஸ் கிடையாது. டவுன் பஞ்சாயத்தோட டேர்மும் 5 years தான். ஓகேங்களா, the government shall divide the transitional area town panchayat into a number of territorial constituencies known as ward. Each ward shall elect only 1 member. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த டிரான்சிஷனல் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த டவுன் பஞ்சாயத்து ஏரியாவை வந்து
எப்படி டிவைட் பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் டெரிட்டரியல் கான்ஸ்டியூன்சிஸா டிவைட் பண்றாங்க அந்த டவுன் பஞ்சாயத்துக்குள்ளேயே. அது பேர் தான் வார்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு வார்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் ஆவாங்க. ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த டவுன் பஞ்சாயத்து டு பி ஃபில்டு பை டைரக்ட் எலெக்ஷன், சீட்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்காக ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த சேம் ப்ரப்போர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி டு த பாப்புலேஷன் ஆஃப் த டவுன் பஞ்சாயத்து ஏரியா. இன் அடிஷன் பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் தட் ஏரியா வந்து உமனுக்காக வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் எஸ்சி எஸ்டிஸ்க்காகவும் பண்ணியிருப்பாங்க. டவுன் பஞ்சாயத்து வந்து members shall be elected amongst its members. One is president, one is vice president. Okay, in a meeting convened by deputy commissioner. Every town panchayat shall perform obligatory functions such as water supply, drainage, clearing the streets. இந்த மாதிரியான டவுன் பஞ்சாயத்து வந்து ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எவ்ரி டவுன் பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்டால வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இல்லையா? அடுத்து முனிசிபல் கவுன்சில். முனிசிபல் கவுன்சில் ஆர் முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்மால் அர்பன் ஏரியாவுக்கு கன்ஸ்டியூட் பண்ணுறது. கன்ஸ்டியூட்டட் ஃபார் ஸ்மால் அர்பன் ஏரியா வித் பாப்புலேஷன் வந்து 15,000க்கு மேலே 3 லட்சத்துக்கு உள்ள. ஓகேங்களா? ரெவன்யூ வந்து பர் கேபிட்டா ஆஸ் பர் ஸ்பெசிஃபைட் பை அந்த பர் கேபிட்டாவில் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ரெவன்யூ வந்து எக்ஸீடாக இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டைம் டு டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. முனிசிபாலிட்டியோட கிரேட் எடுத்துட்டோம்னா ஏபிசி அப்படின்னு சொல்றாங்க. 1 lakh அண்ட் மோர் இருந்துச்சு பாப்புலேஷன், அது ஏ கிரேட். 52 less than 1 lakh அப்படின்னா வந்து 50,000 to 50,000ல இருந்து 1 lakh கம்மியா இருக்கிறது வந்து கிரேட் பி. லெஸ் தேன் 50,000 இருக்கிறது கிரேட் சி அப்படின்னு சொல்றாங்க. முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது முனிசிபாலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இன் கிளாஸ் ஏல வந்து நாட் லெஸ் தேன் 20 ஆர் நாட் மோர் தென் 50 எலெக்டட் மெம்பர்ஸ். கிளாஸ் பில வந்து 15 to 30, கிளாஸ் சில வந்து 10 to 15 மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. Members of state legislative assembly representing the constituency lying within the municipal area are ex officio members of the municipal council ன்னு சொல்லுவாங்க. Not more than 3 members are nominated by state government. 3 மெம்பர்ஸ்க்கு மேல வந்து not more than 3 members are nominated by state government. அதை நாமினேட் பண்ண முடியாது. அப்போ நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு வந்து ரைட் கிடையாது. எலெக்ஷன் ஆஃப் சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன்ல வந்து ஓட் பண்ற ரைட் கிடையாது. மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த்ரூ சீக்ரெட் பேலட். மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சீக்ரெட் பேலட்ல எலெக்ட் பண்ணப்படுவாங்க. The whole municipal area வந்து divided into wards as per the number of councillors to be elected. இந்த municipal areas wards பிரிப்பாங்க. Say 15 or 30 or 10 அப்படின்ட்டு. Electoral rolls of the legislative assembly in relation to municipal area are generally taken as voters list. The candidate contesting in the elections are allotted symbols. இப்போ candidates வந்து கேண்டிடேட்டுக்கு சிம்பிள் அலாட் பண்ணுவாங்க. சிம்பிள்ஸ் வந்து ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் அலாட்டட் ஒன்லி டு த கேண்டிடேட் ஸ்பான்சர்ட் ஆர் அடாப்டட் பை தெம். இப்போ டெபுட்டி கமிஷனர் வந்து மீட்டிங் கால் பண்ணி எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து வித்தின் 14 days ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த எலெக்ஷன் ரிசல்ட் டு த அட்மினிஸ்டர் த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் வந்து எடுக்க சொல்லுவாங்க. இல்லையா? அண்ட் டு ஹோல்டு த எலெக்ஷன் ஆஃப் த hold the election of the president or vice president as that of the town panchayat. As that of town panchayat, seats are reserved for SC/STs seat reserve பண்ணுவாங்க according to the proportion to the population of the எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த முனிசிபல் ஏரியாவில். ஓகேங்களா? இன் அடிஷன் வந்து 30% சீட் வந்து உமன்ஸ்க்காக ஒதுக்குவாங்க. 74th அமெண்ட்மெண்ட் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் வார்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து 1 or more வார்ட் வித்தின் த டெரிட்டரியல் ஏரியா ஆஃப் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஹேவிங் அ பாப்புலேஷன் ஆஃப் 3 lakh or more, 3 லட்சம் அதுக்கு மேலே. அப்போ மெம்பர் ஆஃப் முனிசிபாலிட்டி ரெப்ரசன்டிங் வார்ட் within its territorial area of the ward committee shall be member of the ward committee. ஓகேங்களா? அதாவது வந்து மெம்பர் ஆஃப் த முனிசிபாலிட்டியா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த வார்டை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அந்த டெரிட்டரியல் ஏரியா ஆஃப் த வார்ட் கமிட்டி. அவங்க வந்து ஷல் பி த மெம்பர் ஆஃப் த வார்ட் கமிட்டி. அவங்க தான் மெம்பரா இருப்பாங்க. ஓகேங்களா? மெம்பர் ஆஃப் த முனிசிபாலிட்டி ரெப்ரசென்டிங் த வார்டு வந்து வார்ட் கமிட்டி மெம்பரா இருப்பாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஈச் முனிசிபாலிட்டிக்குமே வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது கன்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அதுல வந்து பிரசிடென்ட், சீனியர் வைஸ் பிரசிடென்ட் 4 other members இருப்பாங்க. கிளாஸ் ஏ, 2 cases in the class
be for among the elected members for the period of 2.5 years. The term of office of municipality அப்படிங்கிறது 5 years தான். The elected municipality can be dissolved if it is not performing as per the provision of law. Dissolve பண்ணவும் முடியும். Municipal council meets at least once in a month. மாதத்துல ஒரு தடவை வந்து முனிசிபல் கவுன்சில் வந்து நடக்கும். இது வந்து பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த ப்ரொசைட் ஓவர் பண்ணுவாங்க. இந்த முனிசிபல் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து increasing loads of work and elects subcommittees comprising councillors from amongst itself to study the problem in depth and make recommendation on solution. அந்த problem solution கண்டுபிடிப்பாங்க. Subcommittees வந்து two types வந்து பிரிக்கிறாங்க. Statutory committee, non-statutory committee அப்படின்னு சொல்லிட்டு. Municipal bodies also appoint special subcommittees for certain specific purposes and follow same procedure for their election as it adopts a constitution of subcommittees. Okay, so wait a minute. So let us continue the next part in the next slide. Thanks for watching. Have a nice day.